மேஷ ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். ஆனால் பாருங்க, செவ்வாய் கேது தொடர்பு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நில பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லேண்டு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குமே. ஆனால் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க, அதில் பட்டா சிட்டா அடங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது, இல்லை அதை ஆக்கியபை பண்ண முடியாமல் இருப்பது, இல்லை அதை ரீசேல் பண்ணாமல் இருக்கும், அந்த மாதிரி இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே. ஆனால் இல்லை அது சார்ந்த வம்பு வழக்குகள், நீ ரொம்ப நாளாக கேஸ் நடக்குதுங்க சாமி, ரொம்ப நாளாக இது இழுத்துக்கிட்டே இப்போ ஒரு இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன், திரும்பவும் அப்பீல் போயிருக்காங்க, அங்கேயும் நான் ஜெயிச்சிட்டேன், அதுக்கு மேலே அப்பீல் போயிருக்காங்க, அல்லது நம்ம பறக்கம் தான் எல்லா உண்மையும் தர்மமும் இருக்குது, நியாயம் இருக்குது, கோர்ட்டே சொல்லிடுச்சு, ஆனால் நம்மளால் உள்ளே போக முடியல, அவங்க அதிகாரத்தால் மிரட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, அதே போல் குரு சூரியன் தொடர்பு மேஷராசிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய தைரியத்தை, நம்மால் இந்த மாதம் இதை முடியும், நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே.